ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் சீசன்னால் இந்த கிறிஸ்மஸ்க்கு சாப்பாடு டேபிளுக்கு செஞ்சு வைக்க வேண்டிய மாதிரி ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் நாங்கள் காட்ட போகிறோம். நீங்களும் புதுசாக எங்களோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். இந்த சிக்கன் ரோஸ்ட்டை செஞ்சு கொள்றதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்துக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, ஏலக்காய், கராம்பு, பச்சை கொச்சிக்காய், பச்சஞ்சி, வெள்ளை வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொச்சிக்காத்தூள், துண்டு கொச்சிக்காய், நச்சிரம், கடு, இவ்வளோ தான் நான் இன்றைக்கு எடுத்து வைக்கிறேன். வாங்க இந்த சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்றதுக்கு ஏழுமாவும். ஃபஸ்ட்டுக்கு எங்கேருந்து சிக்கன் ரோஸ்ட்டை செஞ்சு கொள்றதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு ஒரு பவுல் ஒன்றில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கொண்டு சிக்கன் 1 கிலோவை போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்காத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கொச்சிக்காய், மஞ்சள், உப்பு எல்லாம் நல்லா இந்த கோழியோட மிக்ஸ் ஆகி வர மாதிரிக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு மேரினேட் பண்ணிக்கொள்ள போகிறேன். சிக்கன் மேரினேட் ஆகி வரும் வரைக்கும் எங்கேருந்து சிக்கன் ரோஸ்ட்டை செஞ்சு கொள்றதுக்கு மசாலா பவுட்ரு ஒன்று செஞ்சு கொள்ள போகிறேன். வாங்க இது எப்படி செஞ்சு கொள்றேன்னு பார்ப்பேன். எங்கேருந்து சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா பவுடர் செய்கிறதுக்கு மசாலா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பேன் ஒன்றில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கராம்பு 3, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் நச்சிரம், கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ என்னோட ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் ரோஸ்டாகி வந்திருக்குது. எனக்கு இந்தளவு போதும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொண்ட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆறினத்துக்கு போகிறோம். இதை பிளெண்டர் கப் ஒன்றில் போட்டு இதுக்கு நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணி தூள் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஸ்பைசஸையும் பவுடர் பண்ணி வச்சுட்டு இப்போ எங்கேருந்து சிக்கன் ரோஸ்ட்டை செஞ்சு கொள்றதுக்கு தேவையான சைஸ் சட்டி ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயிலும் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கே 1/2 டீஸ்பூன் கடுவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். ரொம்ப 2 துண்டும் போட்டுக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும், கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும், பச்சை கொச்சிக்காய் 2 காயும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது எல்லாத்தையும் இதிலே போட்டுக்கொள்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் எல்லாத்தையும் போட்டு அதையும் கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கொள்ளணும். ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் நல்லா இப்படி சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கொண்டு சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட சிக்கன் எல்லாம் நல்லா பாயில் ஆகி வரும் வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து சிக்கன் எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் நான் சட்டியை மூடி இன்னொரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு பார்த்தா விலங்குதைக்கும் எங்களோட சிக்கனில் தண்ணி இருக்குது. இதுக்கு நாங்கள் தண்ணி ஒன்று மூத்து இல்லை. இது சிக்கனாலே ரிலீஸ் ஆகின தண்ணி தான். இந்த தண்ணியிலே எங்களோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி பாயில் ஆகி வரத்துக்கு சட்டியை மூடி இன்னொரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன்.
15 நிமிஷத்துக்கு போகிறோம் சட்டியை திறந்து எங்களோட சிக்கன் கறியக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு விளங்குதா இருக்கேன், இதில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் வற்றி திக்காவி வந்திருக்குது. நான் இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். சிக்கனில் இருக்கிற தண்ணியும் வற்றி திக்காவி கொண்டு வரப்போக்கல நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி பவுடர் பண்ணிக்கொண்ட எங்களோட மசாலா பவுடரையும் போட்டுக்கொள்ளணும். 3 காய் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்னு தக்காளி ஒரு காய் எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். பத்து நிமிஷத்துக்கு போகிறோம் சட்டியை திறந்து கறியெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும் சட்டியை மூடாமல். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட இந்தியன் ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். 3 நிமிஷத்துக்கு போகிறோம் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு இப்போ இந்த அளவு போதும். எங்களோட சிக்கன் ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். உங்களுக்கும் எங்களோட இந்த சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியோடு எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.